வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் February 27. தலைப்பு: சமுதாயத்தினிடையே நட்பு கெட காரணம். மக்களிடம் சிந்தனையாற்றல் வளர்ந்துள்ள இக்காலத்தில் போர் தேவையே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவினிடம் உலக நாடுகளின் எல்லை கோடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்புவித்துவிட்டு எந்த நாடும் பிறர் நாட்டுக்கும் அஞ்சாமலும் பிற நாட்டை பகைக்காமலும் வாழலாம். மனித சமுதாயத்தில் வாழ்வின் வளங்கள் அனைத்தையும் போர் அழிக்க வல்லது. ஆதிகால மக்களிடம் சிந்தனை வளராத காலத்தில் அவர்கள் விலங்கினத்தை போன்று பிறர் உயிரை துன்புறுத்தியே வாழ்ந்த காலத்தில் தோன்றிய முரட்டு செயல்கள்தான் போர். அக்காலத்தோடு இக்காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனின் சிந்தனை எவ்வளவோ உயர்ந்து இருக்கிறது. நிலவுக்கு பயணம் செய்யவும், கம்ப்யூட்டர் சாதனங்களை தினசரி வாழ்வில் பயன்படுத்தவும் மனிதனின் அறிவு உயர்ந்து உள்ளது. இந்த காலத்திலும் போர் மனித சமுதாயத்தில் உருவாகின்றது, மக்களை சீர்குலைய செய்கிறது என்றால் அது பெரும் தவறு ஆகும். போரினால் எத்தனை மனித உயிர்கள் துன்பமடைகின்றன, நாசமடைகின்றன என்று எளிதாக அனைவரும் உணரலாம். மனிதகுல வாழ்வை சீரமைத்துக் கொள்ள பொருள் உரிமை சட்டங்கள், எளியவரை வலியவர்கள் தாக்கி துன்புறாமல் காக்கும் சமுதாய நலச்சட்டங்கள் இவற்றை இயற்றவும் நிர்வாகம் செய்யவும் அரசியல் முறையில் சிறந்து உயர்ந்துள்ள காலம் இது. இறைநிலையை உணர்த்தி அறநெறியை போதித்து வாழ்க்கை ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் காட்பதற்காக இக்காலத்தில் எத்தனை மதங்கள் தோன்றி செயலாற்றி வருகின்றன. இன்னமும் பல உயிர்களை வருத்தியும் கொன்றும் அவர்கள் உடைமைகளை அழித்தும் நீடித்து வரும் போர் உலகில் இருக்கிறதென்றால் தவறு எங்கே இருக்கின்றது? ஆட்சி முறையில் பொறுப்பின்மையும் மத தலைவர்களிடையே உண்மையான கடவுள் உணர்வின்மையும் அன்றோ காரணம்? அருட்தந்தை. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகும்.